இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெடியல் ஆட்சி விளம்பர மாடல் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய சகாக்கள் மட்டும்தான் இன்றைக்கி மேம்பட்டு வளர்ந்து கொண்டு இருக்காங்களே தவிர தமிழக மக்கள் எந்த இடத்துலையுமே ஒரு சதவீதம் கூட வளர்ச்சின்ற ஒரு பாதைக்கு வந்தது கிடையாது. என்றைக்கு ஆட்சியை விட்டு இவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்களோ அன்றைக்கு தமிழகம் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியாக மேம்படும். தெலுங்கர்களுக்கான ஆட்சியை தான் தமிழகத்தில் தொடர்ச்சியாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பெரும்பான்மையாக திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் முற்றிலுமாக இருக்கிறாங்க. அவருடைய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் வந்து தமிழரா அப்படின்றது எங்களோட கேள்வி. அவர் தமிழர் கிடையாது, அவரோட மகன் கிடையாது, அவருடைய சகோதரியும் கிடையாது. இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இப்போ திரைப்படத்துலேயும் இந்த வன்முறை தான் அதிகமாக காட்டுறான், சாதிய பிரச்சனையை கொண்டு வரான். திருச்சியில் பார்த்தீங்கன்னா நேற்று மாநாடு நடந்திருக்கு. அதில் 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க, வருகை தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரோன் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ இப்படி விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு காரணம் இவங்களுக்கு வந்து இப்போ அந்த இவங்களோட மண்டையில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த விளம்பர மோகம் அதிகமாகிடுச்சு திமுகவுக்கு. ஏன்னா திருச்சியில் இதுவே அண்ணன் சீமான் அவர்கள் மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இது வந்து உளவுத்துறையே ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தோம். இவங்க அதை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி. நீ நல்லது பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறேன் அதில் போட்டி போட்டால் பரவாயில்ல, இவங்க கூட்டத்தை கூட்டிட்டாங்க, நம்மளால் கூட்ட முடியுமா, நம்ம கூட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை மாநில தலைவர் SRK ராஜேஷ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி அதிகரிக்க என்ன காரணம் சார்? திமுக அரசாங்கம் இருக்கிறதுனால ஜாதி அரசியல் தமிழகத்தில் தலைவரி தாடி கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி பல்வேறு வகையான சமுதாய பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தணும். எந்த சமூக மக்களும் வந்து ஒற்றுமையாக வாழக்கூடாது. எல்லா இடத்துலையுமே இந்த பிரிவினைவாதத்தை மட்டுமே இவங்களுடைய தலையாய கடமையாக கொண்டு ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த சாதிய ரீதியான வன்முறைகளும் ஆணவ படுகொலைகளும் நிகழ்த்தப்படுவதற்கு முற்றிலுமாக காரணம் ஆட்சி சரி கிடையாது. ஏன்னா ஒரு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியாக செயல்பட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லா மக்களும் அவங்களுடைய வாழ்வியல் அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாப்பாங்க. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெடியல் ஆட்சி விளம்பர மாடல் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய சகாக்கள் மட்டும்தான் இன்றைக்கி மேம்பட்டு வளர்ந்து கொண்டு இருக்காங்களே தவிர தமிழக மக்கள் எந்த இடத்துலையுமே ஒரு சதவீதம் கூட வளர்ச்சின்ற ஒரு பாதைக்கு வந்தது கிடையாது. அப்போது அந்த வேலைவாய்ப்பின்மை முற்றிலுமாக கிடையாது. இது தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் வட தமிழகம் முழுவதுமாகவே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. அப்போது அதை வந்து கட்டமைப்பு பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா இது யாரோட பொறுப்பு? எதிர்கட்சியை போய் கேட்க முடியுமா? இன்றைக்கி அதிகாரத்தில் யார் இருக்குது? ஆளுங்கட்சி நீங்கள் தான். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. அப்போ உங்களை தானே கேட்க முடியும். இன்றைய வரைக்கும் அதுக்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுத்தது கிடையாது. எந்த ஒரு மாவட்டத்துலையுமே ஒரு தொழில் வளர்ச்சிக்கான பணிகளை இன்ன வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு இவங்க ஏதாவது ஒரு விளம்பரங்களை கொண்டுட்டு போகிறாங்க. நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கான ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு விளம்பரத்தை மட்டுமே இந்த தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். என்றைக்கு ஆட்சியை விட்டு இவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்களோ அன்றைக்கு தமிழகம் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியாக மேம்படும். இந்த திராவிட மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதி இல்லாத சமுதாயம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி அந்த மாற்றம் இருக்கட்டும், அது வந்து வலுவாக தானே சார் இருக்குது. இங்கே சமூக நீதினு பேசுவாங்க திமுகவில். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள், நாங்கள் சமூக நீதி பேசுகிறவங்க, நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு சம உரிமை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை மட்டும்தான் தொடர்ச்சியாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர திமுக ஆட்சியில் எடுத்துக்கிடுங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருடைய பட்டியலையும் எடுத்து பாருங்கள். அதிகமாக சாதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி தெலுங்கர்களுக்கான ஆட்சியை தான் தமிழகத்தில் தொடர்ச்சியாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பெரும்பான்மையாக திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் முற்றிலுமாக இருக்கிறாங்க. இது வந்து நாங்களும் பல காணொலி வாயிலாக இதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் வந்து தமிழரா அப்படின்றது எங்களோட கேள்வி. அவர் தமிழர் கிடையாது, அவரோட மகன் கிடையாது, அவருடைய சகோதரியும் கிடையாது,
அப்போது தமிழகத்தில் உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய 3 பேருமே 3 இலாக்காவும் வந்து நீங்கள் வந்து தமிழர்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போது தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெலுங்கு மாடலை தான் இன்றைக்கி திராவிட மாடல் அப்படின்ற ஒரு பேரில் இன்றைக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்களே தவிர, இதனால் வந்து தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டமும் இன்ன வரைக்கும் கிடையாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்சி டைமில் வேட்பாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி அடிப்படையிலான வந்து சீட்டை தானே ஒதுக்குறாங்க இந்த திமுக. ஆமாம், உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த தொகுதியில் இருக்காங்களா, அப்போது இந்த வாக்கு வங்கி நமக்கு வந்து கைப்பற்றப்படணும். அப்போது யாரை கூப்பிடலாம்? இப்போ தென் மாவட்ட அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக ஒரு 3 சமுதாயம். இந்த 3 சமுதாயம் தான் வந்து வட தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது தென் மாவட்ட அரசியல் ஒரு 3 சமுதாயம். ஒன்று முக்குளத்தோர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் மக்கள், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயம், அடுத்தது கவுண்டர் சமுதாயம். இந்த சமுதாய வாக்கு வங்கி எந்த அரசுக்கு துணை நிற்கிறதோ அவர்கள் தான் அடுத்த கட்டமாக தமிழகத்தில் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்போது இவங்க வந்து அந்த அரசியல் தேர்தல் நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக அந்தந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணுறோம், நாங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கான வளர்ச்சி கொண்டு வரோம் அப்படின்றத இதெல்லாம் இந்த இறுதி கட்டத்தில் கொண்டு வருவாங்க. அப்படி தான் இப்போ சமீபத்தில் முக்குளத்தூருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு பெயரில் பாலம் திறக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து பண்ணாங்க. அடுத்தது எங்களுடைய தேசத்தந்தை மாவீரன் நேதாஜி பேரில் பாலம் திறக்கிறேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் இவங்க மலிவான அரசியலை கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த சமுதாய ஓட்டு வங்கியை நம்ம எப்படி கைப்பற்றிக்கிடணும், அப்போது அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவர்களை வந்து முன்னுரிமை கொடுத்து நம்ம வந்து அதை வெளியில் கொண்டு வரோம். அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவான், கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சமுதாயத்துக்காக இந்த வேலையை பார்க்காங்க அப்படின்னும் போது ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி திமுக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக மக்கள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எந்த துறையுமே சரிவர செயல்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கு சம உரிமை பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திமுக அரசாங்கத்தில் பெண்களுக்கு நீங்கள் சம உரிமை கொடுக்குற மாதிரின்னா இன்றைக்கி எத்தனை சதவீதம் பெண்கள் வந்து நீங்கள் அமைச்சராக வச்சுருக்கீங்க? உங்கள்கிட்ட பதில் இருக்கா? கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுடைய சகோதரி கனிமொழி அவர்களுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் திருச்செந்தூரில் ஒருத்தங்க இருக்காங்க, அவ்வளோதான். வேறு யாருமே பெண்களே கிடையாதா? இல்லை அந்த திமுகவில் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு தொண்டர்களாக இருக்கட்டும், இன்னை வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வு அவங்களுடைய முன்னேற்றன்றது திமுகவில் கிடையாது. அந்த ஒரு 10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்து அவங்களோட வாரிசு. இப்படி தான் அந்த மன்னர் ஆட்சியை தான் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். இப்போ ஜாதி அடிப்படையிலான கட்சிகள்லாம் உருவாக்குறாங்களே சார், இப்படி இருக்கும்போது ஜாதி ஒழிப்பு எப்படி சாத்தியமாக இருக்கும்? இல்லை, இது ஜாதி ஒழிப்புன்றதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிடவே முடியாது. இவங்களால வந்து அதை கடைபிடிக்க முடியாது. இன்றைக்கி ஜாதிய பிரச்சனை தூண்டுறதே திமுக தான். இப்போது சமீபத்தில் எடுத்துக்கிடலாம், இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கே வகிக்கக்கூடிய கட்சிகள்லாம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு வன்முறை செயலை தூண்டுறது இந்த கூட்டணி கட்சியில் இருக்கவங்க தான். அப்போது நீ எந்த இடத்துலையுமே வந்து ஒரு அராஜக போக்கை கடைப்பிடி, எதுவாக இருந்தாலும் நீ போயிட்டு அராஜகத்தோடு பண்ணு, வன்முறையில் ஈடுபடு அப்படின்னு ஊக்குவிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போது அவங்க கூட்டணியில் இருக்கவங்களும் அதே தான் கடைப்பிடிக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே சமதர்மம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கை கோட்பாடுகளை இவர்கள் கொண்டு செல்வதே கிடையாது. முற்றிலுமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போது இங்கே நம்ம பெண்கள் பாதுகாப்பு பற்றி கேட்டுட்ருக்கோம். பெண்கள் பாதுகாப்பில் தொடர்ச்சியாக இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தினமும் ஒரு நாளைக்கு 5 முதல் 6 பாலியல் வன்கொடுமை நடக்கப்படுகிறது. அப்போது இந்த அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் கொடுக்குது? நீங்கள் சட்டத்தை வந்து கடுமையாக்குனீங்கன்னா அந்த குற்றங்கள் குறையும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து சட்ட ஒழுங்கை சரியாக பயன்படுத்துதா? அதுவும் கிடையாது. அதுலேயும் ஃபெயிலியரு. இல்லை வேறு ஏதாவது ஒரு துறையில் இந்த துறை வந்து திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய முதல்வர் சொல்வாரா? கிடையாது. எல்லாத்துலேயுமே டோட்டலாக ஃபெயிலியர் மாடல். அப்போது இங்கே சாதிய பிரச்சனையை தூண்டி விட்டு குளிர் காய்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலையாக வச்சுருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் தேர்தல் நெருங்குகிறது. அப்போது ஒவ்வொரு சமுதாய ரீதியாக போயிட்டு ஓட்டை வாங்கணும். அப்போ அந்தந்த பகுதியில் போயிட்டு என்னென்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நலத்திட்டம் கொடுக்கலாம். நீங்கள் நலத்திட்டம் இலவசன்றது மக்கள் யாரும் ஏற்றுக்கிடலை, யாரும் கேட்கல. அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து எங்களோட வாழ்வியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும், முன்னேற்ற பாதைக்கு போகணும். இன்றைக்கி எல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுதான், வேலை வாய்ப்பு இல்லாமல்
ஏதாவது ஒரு தவறான ஒரு வழிமுறையில் போயிட்டு இன்றைக்கி இளைய தலைமுறை சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா யாரோட பொறுப்பு? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல்வருடைய தலையாய கடமை இது. ஆனால் இந்த அரசாங்கம் அதுக்கு ஏதாவது ஒரு பதில் அளிக்குதா? எந்த மாவட்டத்திலேயாவது தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சிக்கான பணி இன்ன வரைக்கும் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அப்போ எதை வச்சு இவங்களை வந்து நம்பி மறுபடியும் அடுத்த ஒரு முறையும் இவங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றிட்டு போயிடுவாங்க. இதுதான் திமுகவுடைய சாதனை. இந்த ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார்? கண்டிப்பாக. இப்போது இளைய சமுதாயம் வந்து முற்றிலும் வந்து இன்னைக்கு ஒரு 50 விழுக்காடு வந்து இன்னைக்கு மனநிலை மாறி தான் இருக்காங்க இன்னைக்கு இளைய சமுதாயம். ஏன்னா இவங்க வந்து இந்த ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அரசியலை வந்து இப்போ மீண்டும் கொண்டு வராங்க. அப்போது இந்த திரைப்பட ரீதியாக எடுத்துக்கிடுங்க. இப்போ திரைப்படத்துலேயும் இந்த வன்முறை தான் அதிகமாக காட்டுறான், சாதிய பிரச்சனையை கொண்டு வரான். முன்னாடி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே இருந்தது ஒரு காலகட்டத்தில், இல்லைன்னா யாரும் சொல்லலை, மறுக்கலை. இன்றைக்கி எல்லாத்தையும் மாறி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் படித்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம இப்படி தான் போகணும், நம்ம குடும்பத்தை இப்படி பார்த்துக்கிடணும் அப்படின்ட்டு எல்லாம் வராங்க. ஆனால் மீண்டும் இவங்க என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு வன்முறை தோன்ற மாதிரி கொண்டு வரான். அப்போ அதனால் என்ன பண்ணுறான், அவன் நம்மளும் இப்படி தான் இருக்கணும், நம்ம ஆண்ட பரம்பரை, நம்ம இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைய தலைமுறையோட வாழ்க்கையை முற்றிலுமா அழிச்சிடுறாங்க. அதை ஒரு நல்வழி காட்டுங்க. இங்கே எல்லாருமே அண்ணன் தம்பி தான், நம்மளுக்குள்ளே எதுக்கு கருத்து வேறுபாடு, நம்ம அப்படி இருக்க தேவையில்ல, நீங்கள் நீ படிச்சிட்டியா, அரசே வந்து உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் குறையும். ஏன்னா அவனுக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். இப்போது ஒருத்தன் படித்து முடிச்சுட்டான், அடுத்து என்ன பண்ணலாம், எப்பா நம்ம படித்து முடிச்சிட்டோம்னா கவர்மெண்ட்டில் நமக்கு வேலை கொடுக்கான் அப்படின்ட்டு யோசிப்பான். ஆனால் இன்றைக்கி அந்த கவர்மெண்ட் அப்படி செய்தா கிடையாது. அப்போது இது வந்து ரொம்ப ஒரு மலிவான மனநிலையை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. தென் மாவட்டத்தில் மீண்டும் மீண்டும் இந்த சாதிய பிரச்சனை வந்து கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இருக்கக்கூடிய அமைச்சர்களே இதுக்கு முழு பொறுப்பு. ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு மாவட்டத்தில் அங்கே போயிட்டு அந்த மாவட்டத்துக்கு அந்த தொகுதிக்கு உட்பட்ட எம்எல்ஏவாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், நேரடியாக போயிட்டு அந்த மக்களை சந்தித்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, எதனால் பின்தங்கி இருக்காங்க, என்ன பாதிப்பு நடக்குது அப்படின்னு கேட்கணும். அதுதான் ஒரு அரசு துறையோட ஒரு செயல் அது. ஆனால் இவங்க அப்படி பண்ணுறாங்களா? கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறுதல் நடக்குதுன்னா உடனே அதை போய் ஊதி பெருசாகிட்டு இந்த சமுதாயத்துக்கும் சண்டையை ஏற்படுத்தி விட்டுறாங்க. நீ அவனை வெட்டு, நீ இவனை வெட்டு அப்படின்னுறான். அப்போது இது தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு நல்ல வழிக்கு திருத்தி கொண்டு வாங்க அப்படின்றது எந்த ஒரு அரசியலும் திமுகவில் கிடையாது, நிலைப்பாடு கிடையாது. வன்முறையை தூண்டு வைக்கிறது. இப்போ இஸ்ரேல் ஈரானில் போர் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அப்போது இங்கே வந்து இஸ்லாமிய பெருமக்கள் நம்ம எல்லாருமே சமவாதம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மத சார்பற்ற நாடு, இந்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், ஒன்றா எல்லாருமே ஒற்றுமையாக தான் பார்க்குறோம். ஆனால் இவங்க கொண்டு போகிற வெறுப்பு அரசியல் என்ன பண்ணுறான், இங்கேருந்து பிரச்சனையை வந்து அங்கே நடக்கிற பிரச்சனை இங்கே கொண்டு வரான். இங்கே கொண்டு வந்து இங்கே இந்த அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சீர்குலைக்கிறாங்க. அப்போது அது வந்து ஒரு வன்முறை தூண்டுது. அப்போது இஸ்லாமிய பெருமக்கள் என்ன பண்ணுறான், இந்துக்களை வந்து நாங்கள் அடிப்போம் வெட்டுவோம் அப்படின்ற ஒரு ஒரு வன்முறை உச்சபட்சமான நிலைக்கு கொண்டு போகிறாங்க. இது இந்த மாதிரி இருக்கும்போது தமிழகத்தில் எப்படி ஒரு அமைதியான ஒரு நிலை ஏற்படும்? அப்போது அந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் அந்த மக்களுக்கு இப்போது சிறுபான்மை மக்களுக்கு நான் நல்லது பண்ணுறேன், சிறுபான்மையோட ஓட்டு எங்களுக்கு இருந்தால் போதும், நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு மனக்கணக்கு போட்டிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா அந்த சிறுபான்மை மக்களை இன்னமும் சிறுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கார். இதுதான் உண்மை. இது அந்த மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி திமுகவில் 1-2 அந்த சீட்டுக்காக இருக்கக்கூடிய இவர்கள் மட்டும்தான் இவர்களுடைய கொள்கையை பின்பற்றி அவங்களுக்காக போய்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திருச்சியில் பார்த்தீங்கன்னா நேற்று மாநாடு நடந்திருக்கு. அதில் 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க, வருகை தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரோன் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ இப்படி விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு காரணம் இல்லை, அது 3 லட்சம்ன்றது சும்மா அதெல்லாம் 3 லட்சம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ அந்த இவங்களோட மண்டையில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த விளம்பர மோகம் அதிகமாகிடுச்சு திமுகவுக்கு தொடர்ச்சியாக. ஏன்னா திருச்சியில் இதுவே அண்ணன் சீமான் அவர்கள் மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இது வந்து
உளவுத்துறையே ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தோம். இவங்க அதை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி. நீ நல்லது பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறேன், அதில் போட்டி போட்டால் பரவாயில்ல. இவங்க கூட்டத்தை கூட்டிட்டாங்க, நம்மளால் கூட்ட முடியுமா, நம்ம கூட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 10 லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வரான் அப்படின்னு அங்கே அதிகபட்சமாக 10,000 பேர் தாண்டிருக்க மாட்டாங்க. இவ்வளோதான் அந்த மாநாட்டோட நிலைப்பாடு. ஆனால் இவங்க அதை பெரிய லெவலில் ஒரு பிம்பமாக கட்டமைப்பு பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழக சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய காட்சிகளை வந்து நேரடியாக ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த பதில் 1 கோடி ரூபா செலவாகும், தமிழக சட்டப்பேரவை வந்து நம்ம நேரடியாக ஒளிபரப்பு பண்ணணும்னா, அப்படி எங்ககிட்ட பணம் கிடையாது அப்படின்னாங்க. திருச்சி மாநாடுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போ இதுக்கு மட்டும் பணம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? அப்போ மக்களுக்கு உங்களுடைய திட்டங்களை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நல்லது பண்ணுறீங்களா இல்லை மக்களை வந்து பழி வாங்குறீங்களா கெடுதல் பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பணம் கிடையாது. மக்களை வந்து ஏமாற்றி இந்த இலவசங்களை கொடுக்கறதுக்காகவும் அவங்கள வந்து தவறான ஒரு வழிமுறை கொண்டு போகிறதுக்கு மட்டும் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு பண வசதி இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் இன்றைக்கி அத்தனை கோடி செலவு பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து போகும்போது ஆட்சி அதிகாரத்தை கையில் இருக்கின்ற ஒரே காரணத்தினால தொடர்ச்சியாக திமுக அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லை மீறி இப்போது தேர்தல் நெருங்குகிறது. தேர்தல் நேரத்தில் நம்ம பணப்பட்டுவாடை பண்ணுறோம் அப்படின்னோம்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து பிடிச்சிடுவாங்க. அப்போ இன்றைக்கி வீடு வீடாக போயிட்டு இப்போவே தேர்தலுக்கு கொடுக்க வேண்டிய இந்த இலவசங்களை, தேர்தலுக்கு லஞ்சமாக கொடுக்கக்கூடிய பொருட்களை திமுக கடந்த 2 மாதங்களாக செய்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். அப்போது அதிகாரம் கையில் இருந்தால் நான் பண்ணுற தவறு வெளியில் தெரியாது அப்படின்றது பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையும் மக்கள் நல்லா உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இதற்கு மக்கள் சரியான ஒரு பதிலடி கொடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம். நன்றிம்மா.